இன்றைக்கி சமைக்கிறதுக்குள்ள காய்கறி என்னென்னு தெரியுமா? பாவக்காய் நறுக்கி வச்சுட்டு அழைச்சிட்டு பொரியல் பண்ணிவிட்டு கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். துவரம் பருப்பும் இது கேரட்டு மட்டும் ஒரு கூட்டு, தக்காளி குழம்பு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அது அப்புறமா போட்டு குடிக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி உள்ள காய்கறி இல்லை பாருங்கள். இந்த நீட்டாக பொடி பொடியாக நீட்டாக கட் பண்ணியிருக்கு. இந்த கடுகு சோம்பு வெங்காயம் போட்டு தாளிச்சு நீட்டாக எல்லாத்துக்கும் கரம் மசாலா போட்டு நீட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு முடிச்சு அதை வந்து சின்ன சின்ன குட்டி வரைக்கும் கேரட்டை பாவக்காயை அப்படித்தேன். வெங்காயத்தை வதக்கிட்டு பாவக்காயை வச்சுட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு மூடி வச்சிடணும். அந்த நீச்சத்தில் அதே வெந்துடும். அப்புறம் மிளகாத்தூள் பூண்டு தட்டி போட்டு இறக்கிடுங்க. தக்காளி குழம்பு குழம்பு பொடி மஞ்சத்தூள் இது மிளகா பொடி இதெல்லாம் போட்டு நீட்டாக எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக நமக்கு தக்கன கொஞ்சமாக. வெல்கம் டு அமுதரண்ய திருவடி கிச்சன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை வந்து பாருங்கள் என்னென்ன காயின்னு நீட்டாக அந்த கத்திரிக்காய் எல்லாமே எடுத்துருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் கேரட்டு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இந்த இருக்குது. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். பசலிக்கீரை வாழைக்கீரைன்னு சொல்லுவாங்க இங்கே. அது போட்டு ஒரு கூட்டு, முட்டைக்கோசு கேரட் எல்லாருக்கும் முட்டைக்கோசு கேரட் போட்டு ஒரு பொரியல், அப்புறமா அதில் ஜூஸு. பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரரையும் காலையில் உள்ள அந்த கூட நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் வீட்டு ஆற்றுக்காரர் இந்த இது வீட்டுக்காரர் ஆற்றுக்காரர் இது வந்து பாருங்கள் மாதுளையும் இதுவும் ஆப்பிளும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்க முட்டைக்கோசு கேரட்டு ஒரு பொரியல், வாழைக்கீரை வந்து ஒரு கூட்டு, இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு இது அவரைக்காய் எல்லாமே நறுக்கிட்டேன். இது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு சாம்பார், அழகான சாம்பார், வாழைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை இது முட்டைக்கோசு கேரட்டு ஒரு கூட்டு, ஒரு ஜூஸ் ஆப்பிள் கேரட்டு ஜூஸு. இது எங்கள் ஹாலு அது சாமி இதில் வச்சுருக்கோம். அது செல்ஃபில் அதனால இதில் வச்சுருக்கோம். அவ்வளோதான். எடுத்தாப்பில் ரூம்பு தலை வாசது டிவி ஓடிக்கிட்டுருக்கு பாட்டு. அது சரி, அப்புறம் சமையல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாய். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஃபுல் வீடியோ பாருங்கள். 1 மணி நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அது சூடான சாதம். இது வந்து எல்லா காயும் போட்டு ஒரு அளவான சாம்பார், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு ஒரு அளவான சாம்பார். இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அவிச்சு பொரிச்சது உருளைக்கிழங்கு பொரியல். இதெல்லாம் காரச்சை இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது கோதுமை ரவை நீட்டாக பண்ணியிருக்கோம். காலையில் டிஃபனுக்கு கோதுமை ரவை. நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம், இல்லை சுகர் சீனி வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் சுகர் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். 1 மணி நேரம் வீடியோ. வந்து இந்த ஆயில் கம்மியாகவும் உப்பு கம்மியாகவும் செஞ்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, தேங்காய், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் எல்லாமே போட்டு நீட்டாக ஒரு குழம்பு வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு ஆயில் கம்மியாக உப்பு கம்மியாக வச்சு நீட்டாக வச்சுருக்கு. அதே மாதிரி இதுலேயுமே ஆயில் கம்மியாகவும் எண்ணெய் உப்பு கம்மியாகவும் வச்சுருக்கு. நாட்டுக்கோழி அது உள்ளதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். கொஞ்சமாக வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். தொடர்ந்து போட்டுக்கிட்டேன் பாருங்கள். வீடியோ 1 மணி நேரம் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நைட் டிஃபன் வந்து என்னென்னு பாருங்கள். முதலேருந்து சொல்ல போகும் அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இது எண்ணெய் இல்லாத சப்பாத்தி நீட்டாக. இது வந்து சட்னி, தக்காளி சட்னி. இது வந்து இது நெய்லாம் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். இது சப்பாத்தி. இது முட்டை தொக்கு. நைட் டிஃபனுக்கு வந்து நீட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். 1 மணி நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 மணி நேரம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். வித்தியாசமாக பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள்.